சொன்னாங்கல்ல, அது சம்பந்தமா எதுவும் வெளியில போயிருக்கலாம். அந்த மாதிரி எதுவும் இருந்தா மார்னிங்கே அக்கா என்கிட்ட சொல்லியிருப்பா. ஆனா ஒண்ணுமே சொல்லல. ஏடி ரேக்கா, ஏதாவது அர்ஜென்ட்டா இருக்கும் அதனால போயிருப்பாங்க. நீ ஒன்றும் அதுக்கெல்லாம் போட்டு குழம்பிட்டு இருக்காத. புக் எடுத்து படி. டைம் என்ன ஆகுது பாரு. சோனி, எனக்கு படிக்கவே ஓட மாட்டேங்குது. ஏதோ மாதிரி இருக்கு. ரேகா, அவ சொல்ற மாதிரி புக் எடுத்து படி. இல்லைன்னா ஹோம்ஒர்க்காவது முடிச்சு வை. நாளைக்கு மேம்கிட்ட போய் அடி வாங்க போறியா? இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் பார்ப்போம். அப்படி அக்கா வரலன்னா படிக்கலாம். சரி. துளசி அக்காவுக்கு ஃபோனும் பண்ணி பார்த்தாச்சு. சுவிட்ச் ஆஃப்ல வேற இருக்கு. ஒருவேளை சார்ஜ் இல்லாம ஆகிருக்கலாம். நீ அதெல்லாம் போட்டு ரொம்ப நினைக்காத. எங்க அக்கா இப்படிலாம் போக மாட்டாளே. போனாலும் சீக்கிரம் வந்துருவா. என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்புஜம்மா கிட்டயா சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஆமா, அம்மா கிட்டயும் சொல்லாம போயிருக்காங்க. சரி வந்துருவாங்க, நீ உட்காந்து படி. சே, டைம் ஆயிட்டு. ரேகா வேற தேடிக்கிட்டு இருப்பா. எவ்வளோ நேரம் ஆகிட்டு. என்ன நினைச்சாலும் ஐயோ அம்புஜம்மா கிட்டயும் சொல்லாம வந்துட்டோம். இனிமே எங்க போனாலும் சொல்லிட்டு வரணும். இப்படி ஆகும் நம்ம என்ன நினைக்கவா செஞ்சோம். இது வேற கை வேற ரொம்ப வலிக்குது. ஸோ நாளைக்கு ஆஃபீஸ்க்கு எப்படி தான் போறணும். ஃபர்ஸ்ட் டேவே இப்படியா? இவங்க எங்கெல்லாம் தேடுறது? அந்த இருக்காங்க. சே, நம்மளால தான் இப்படி ஆயிடுச்சு. நம்மளோட கேர்லெஸ் மிஸ்டேக் தான். நான் வண்டியை பார்த்து ஓட்டிட்டு வந்தா இவங்களுக்கு இப்படி ஆயிருக்குமா? தனியா இவ்வளவு வெயிட்டையும் சமந்துட்டு போறாங்க. போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். துளசி, இவங்களை எங்கெல்லாம் தேடுறது? என்னங்க இப்படி சொல்லாம வந்துட்டீங்க? டாக்டர்கிட்ட செக் பண்ணணும்னு சொன்னாங்களே. எல்லாம் செக்கப்பும் பண்ணியாச்சு. எனக்கு ஒன்றும் இல்லை. தயவு செஞ்சு இப்படி பின்னாடியே வராதிங்க. என்னப்பா, ஒரு ஹெல்ப் பண்ணலாமேன்னு தான் வந்தேன். எப்படி நீங்க இப்படி தனியா இவ்வளவு வெயிட்டையும் கொண்டு வீட்டுக்கு போவீங்க? அதனால வாங்க, என் கார்ல இருக்கவங்க நானே ட்ராப் பண்ணிடுறேன். ஐயோ சார், ஒன்றும் வேண்டாம். தயவு செஞ்சு இப்படி கேட்டுட்டே இருக்காதீங்க. உங்கள்கிட்ட பேசுகிற டைமுக்கு நான் வீட்டுக்கே போய் சேர்ந்துருப்பேன். கண்டிப்பா இதெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது. அதனால கூடுங்க, நானே வந்து ட்ராப் பண்ணிடுறேன். நான் தானே உங்களை இடிச்சேன். என்னால தானே உங்களுக்கு இப்படி ஆச்சு. அதனால நானே சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் என்னை இந்த ஹெல்ப் கூட செய்ய விட மாட்டீங்களா? ப்ளீஸ். ஐயோ, ஏன் இப்படி புரிஞ்சிக்கவே மாட்டீங்க? ப்ளீஸ் என்னை போக விடுங்க. நீங்கள் அங்கெல்லாம் வந்தால் யாராவது ஏதாவது கேட்டுட்டு இருப்பாங்க. தலைவலி பண்ணாதீங்க ப்ளீஸ். இப்படியே பேசியிருந்தா வேலைக்காகாது. கூடுங்க ப்ளீஸ், விடுங்க. என்ன பண்றீங்க? எல்லாரும் பாக்குறாங்க. ஏன் இப்படி புடுங்குறீங்க கையில இருந்து? பாக்குறவங்க பாக்கட்டும், வந்து கார்ல ஏறுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். செடியெல்லாம் கூடுங்க, நானே கொண்டு போய்க்குவேன். எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்படி நீ டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க ப்ளீஸ். ச்சே, இந்த ஆளை பாரு. சொல்ல சொல்ல கேட்காம அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க வாங்கிட்டு. துளசி, இப்படி பேசிக்கிட்டே இருக்காருங்க. நீங்க தானே டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. வந்து கார்ல ஏறுங்க. ஸோ இவங்க வேற புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க. என்ன பண்றது? இப்படி நான் போனேன், என்னை கார் இடிச்சிருச்சு, ஹாஸ்பிட்டலில் போய் இருந்தேன், இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் ஆகிருச்சுன்னு ரேகாட்ட சொன்னால் அவள் வேற வருத்தப்படுவா. அம்புஜம்மாவுக்கு தெரிஞ்சா ஃபீல் பண்ணுவாங்க. யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தா இவங்க வேற. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. அங்கேயே நின்றுட்டு இருந்தா எப்படி? வீட்டுக்கு போகணுமா வேண்டாமா? வீட்டுக்கு போகணும் தான். சரி, இவங்க கூடயே போவோம். கை வேற வலிக்குது. இதோட வச்சுட்டு நடக்கவும் முடியாது. சரி போகலாம். சோனி, ரேகா இப்படியே இருந்தா சரி வராது. அவ சும்மா நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா அவங்க அக்காவை தேடி. வா, நம்ம வீட்ல இருந்து கொஞ்ச நேரம் டிவி பார்ப்போம். அதுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும்ல. அதுக்கப்புறம் மெதுவா கூட உட்காந்து ஹோம்ஒர்க் செஞ்சுப்பா. ஆமா அபி. அப்ப இரு, அவளை போய் கூப்பிட்டு வரேன். எங்க துளசி? உங்க ஃபுல் நேமே துளசி தானா? இப்ப இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். சரி, ஓகே, உங்க இஷ்டம். சொல்லட்டா பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ரோட பார்த்து ஓட்டுறீங்களா? ஓகே ஓகே. மறுபடியும் எதுவும் ஆக்சிடென்ட்லாம் பண்ணிட மாட்டேன், பயப்படாதீங்க. ஆமா, உங்களுக்கு செடிகள்லாம் ரொம்ப பிடிக்குமா? இவ்வளோ செடி வாங்கியிருக்கீங்க. நான் வேற பாதி செடியெல்லாம் உடைச்சிட்டேன். கவலைப்படாதீங்க, நான் உடைச்ச செடியெல்லாம் நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது நான் வாங்கி கொடுத்துட்றேன். இவங்க என்ன இவ்வளோ சைலண்டா இருக்காங்க? என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆமா துளசி, எஸ்பெஷலா உங்களுக்கு ரோஸ் செடி தான் ரொம்ப பிடிக்குமா? துளசிக்கு ரோஸ் பூனா ரொம்ப இஷ்டமோ? என்னாச்சு? என்ன கேட்டாலும் பதில் சொல்ல போறது இல்ல. ஒரு சாங்கையாவது போட்டு விடுவோம். ஷோ, கொஞ்சம் இந்த பாட்டை நிறுத்துறீங்களா?
என்னாச்சு துளசி திடீர்னு உங்களுக்கு தலை வலிக்குதா? ஓகே ஓகே ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் ஃபாஸ்டா போறீங்களா? ஓகே ஓகேப்பா. ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? படிக்கிறீங்களா? எந்த காலேஜ்? அதெல்லாம் ஏன் கேக்குறீங்க? தேவையில்லாம இப்படி பேசிட்டே வராதீங்க. இது கேட்டதுக்கு மேடம்க்கு கோவம் வந்துருச்சா? ஓகே, கேட்கல. உங்களுக்கு மறுபடியும் எதுவும் பெயின் வந்தது ஏதாவது ஆச்சுன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கே வந்துருங்க. எங்க மாமா ஹாஸ்பிட்டல் தான். உடம்பு முடியாட்டா கூட அங்கேயே வந்துருங்க, ஓகேங்களா? வேற ஹாஸ்பிட்டல் போகாதீங்க. அடிக்கடி வாங்க துளசி, மீட் பண்ணலாம். ஓ, உங்க மாமா ஹாஸ்பிட்டலுக்கு வரதுக்காண்டி எங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகணுமா என்ன? ஹே, நான் அப்படி சொல்லலப்பா. எதுவும் ப்ராப்ளம்னா அங்க வாங்கன்னு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே ஓகே, என்ன இங்கேயே டிராப் பண்ணிருங்க. உங்க வீடு இங்கதான் இருக்கா? அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? ஸ்டாப் பண்ணுங்க, நான் இறங்கிக்கிறேன். ஓகே ஓகே, பாய் துளசி, உடம்பு பாத்துக்கோங்க. ஸ்டோன் பேப்பர் சீசர். ஸ்டோன் பேப்பர் சீசர். அபி நீ தான் அவுட். நான் ஸ்டோன் வச்சிருக்கேன். நீ தான் அவுட். நான் சீசர் வச்சிருக்கேன், நீ ஸ்டோன் வச்சிருக்க. அட லூசு, நீ தான் அவுட். சண்டை போடாதீங்க, மறுபடியும் விளையாடுவோம். ஸ்டோன் பேப்பர் சீசர். எருமை மாடே, நான் வச்சதுக்கு அப்புறம் வைக்காதடி. சாவடிச்சிருவேன். நான் வச்சதுக்கு அப்புறம் தான் நீ வைக்கிற. பொய் சொல்லி வாயில இருந்து வரது ஃபுல்லா பொய். ஐயோ, சண்டை போடாதீங்க. இந்த நாய் கூட நான் விளையாட வரல. நான் போய் போன் ஓட போறேன். ரேகா வரையே நீ இல்ல, இவ கூட இருக்கியா? எதுக்கு அப்படியே இப்படி கோவப்பட்டு போற? கொஞ்ச நேரம் விளையாடுவோம். சண்டை போடாம வாங்க ப்ளீஸ். சரி, இந்த விளையாட்டு வேண்டாம். வாங்க நம்ம வேற ஏதாச்சும் விளையாடுவோம். இந்த துளசி பிள்ளை இன்னும் காணுமே. போன் போடாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்னதான் பண்றா? எங்கேயும் சொல்லாம ஒரு பக்கம் போக மாட்டாளே. எதனாலும் சொல்லிட்டுல போவா. மதியம் நம்ம தூங்கிட்டு இருந்தோம் நல்லா, அதனால எதுவும் பேர்பாளோ எழுப்ப வேணானே, என்னன்னு தெரியலையே. ரேகா அக்கா, எங்க போன? ஸ்கூல் விட்டு வந்து எவ்வளவு நேரம் தேடினேன் தெரியுமா? எங்க போன? ஏன் அம்மாடி துளசி, எங்க போன? எவ்வளவு நேரம் அவ தேடிட்டே இருந்தா. என்கிட்டயே சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அம்புஜம்மா, இங்கதான் பக்கத்துல கடைக்கு போயிருந்தேன். நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. கதவு வேற லாக் ஆயிருந்துச்சு. அதான் சரி எழுப்ப வேண்டாம் அப்படின்னு நான் பாட்டு போயிட்டேன். சீக்கிரம் வந்துடலாம் தான் போனேன், ஆனா கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. சரி வா. போனையே சுவிட்ச் ஆஃப் போட்டு வச்சிருந்த. போனு சார்ஜ் இல்ல அம்புஜம்மா. ஐயோ, போனை ஹாஸ்பிட்டல்ல விட்டு வந்துட்டோம் போலயே. துளசிக்கா, நானும் எத்தனை டைம் கால் பண்ண தெரியுமா? சுவிட்ச் ஆஃப் தான் வந்துச்சு. அபி, போன்ல சார்ஜ் சுத்தமா இல்ல பாத்துக்க, நான் கவனிக்கவே இல்ல. சரி, இனிமே எங்கயாவது போனா சொல்லிட்டு போ, சரியா துளசி? நீ பாட்டு பேராத, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு பாத்தியா? எதுவும் ஆயிட்டா? ஏன் இப்படி டல்லா இருக்க? இல்ல அமுஜம்மா, ஒன்றும் இல்ல. இனிமே நான் எங்க போனாலும் சொல்லிட்டே போறேன் அமுஜம்மா. சரி துளசி, பார்த்து சூதானமா இரு. வயசு பிள்ளை, தனியா எங்கேயும் போவாத. சரிங்க அமுஜம்மா, இனிமே எங்கேயும் போக மாட்டேன், சொல்லிட்டு போறேன் எங்க போனாலும். சரி வாங்க, தக்காளி சோறு கிண்டி வச்சிருக்கேன் நைட்டுக்கு. எல்லாரும் ஆளுக்கு ஒரு உருண்டை சாப்பிட்டு படுக்கும். என்னது படுக்கணுமா? மணி என்ன ஆகுதுமா? 7:30 தானே ஆகுது, அதுக்குள்ளேயும் தூங்கணுமா உனக்கு? ஏட்டிங்களா, சாப்பிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சதுல. எம்மா, எனக்கெல்லாம் நல்ல வயிறு பசிக்கு, வா சாப்பிடுவோம். எப்ப பார்த்தாலும் சோறு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சோலோ குயின் பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கான மோட்டிவேஷன்: உங்கள் வாழ்க்கையில் குறிப்பாக கசப்பான விஷயங்கள் நிகழ்ந்திருந்தால் நீங்கள் விவேகமானவராக மாற வேண்டும், காயப்பட்டவராக அல்ல. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.